வாங்க இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்கலாம். இந்தியாவுக்குனே இருக்கிற ஒரு பிரத்யேகமான சவால நம்ம ஊர்லயே உருவான ஒரு ஏஐ எப்படி சமாளிக்குது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். स्क्रीन தெரியற இந்த வரிய பாருங்களேன். मैं आपको कुछ स्टेप्स में मदद कर सकता हूं. இதுல ஹிந்தியும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. இதுதான் நம்ம ஊர்ல சகஜமா பேசுற ஹிங்கிலீஷ். நாம எல்லாருமே இப்படிதான் பேசுறோம், இல்லையா? ஆனா இந்த சிம்பிளான வாக்கியம்தான் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஸ்மார்ட்டான ஏஐ மாடல்களையே கொழுப்புது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ஏஐ மாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரே ஒரு மொழியை மட்டும் வச்சுதான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நம்ம கோடிக்கணக்கான இந்தியர்கள் இப்படி இயல்பா கலந்து பேசும்போது அந்த ஏஐ சிஸ்டம்ஸ் திணறி போகுது. இந்த மொழி மாற்றத்தை நாம கோட் ஸ்விட்சிங்னு சொல்றோம். இதுதான் ஏஐ உலகத்துல ஒரு பெரிய தடையா நிக்குது. சரி, இந்த சவால் என்ன, இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கோட் ஸ்விட்சிங்னா என்ன? ஒரே பேச்சுல 2-3 மொழிய கலந்து பேசுறது தான். தமிழ்ல பேசிட்டே ஆக்சுவலி பட்னு இங்கிலீஷ் வார்த்தைகளை பயன்படுத்துறோம்ல, அது மாதிரி தான். ஹிந்தி இங்கிலீஷ் கலந்தா ஹிங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் கலந்தா தங்கிலீஷ். இது தப்பில்ல, இது நம்ம இயல்பான பேச்சு முறை. ஆனா இதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்படாத ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு இது ஒரு பெரிய டெக்னிக்கல் தலைவலி. சரியா? இந்த இடத்துல தான் இந்த பெரிய சவாலை சமாளிக்க நம்ம ஊரைச் சேர்ந்த ஒரு கம்பெனி களத்துல இறங்குது. அவங்க பேரு சர்வம் ஏஐ. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ இவங்க தான் சர்வம் ஏஐ. பெங்களூரை மையமா வச்சு இயங்குற ஒரு ஸ்டார்ட் அப். இவங்களோட இலக்கு என்ன தெரியுமா? உண்மையிலேயே இந்திய தன்மை வாய்ந்த ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐய உருவாக்கணுங்கிறது தான். அவங்களோட அப்ரோச் ரொம்பவே தனித்துவமானது. அது சாவரன் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்லலாம். அதாவது இந்திய மொழிகளுக்காகவே அடிப்படையிலிருந்து புதுசா மாடல்களை உருவாக்குறாங்க. அதனாலதான் நம்ம இந்திய அரசாங்கமே நாட்டோட முதல் சாவரன் எல்ஐஎம் உருவாக்க இவங்கள தேர்ந்தெடுத்திருக்கு. அவங்களோட முழு கவனமும் நம்மளோட டேட்டா, நம்ம கலாச்சாரம், நம்ம மார்க்கெட் தேவைகள் மேலதான் இருக்கு. வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம பேச்சு, பார்வை, பகுத்தறிவுன்னு ஒரு முழுமையான ஏஐ ஸ்டேக்கிய உருவாக்கணுங்கிறது தான் அவங்க இலக்கு. சரி, அவங்க எப்படி இத மத்தவங்கள விட வித்தியாசமா செய்றாங்க? அவங்களோட இந்த வெற்றிக்கு பின்னாடி 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். தூண் அல்லது பில்லர்னு சொல்லலாம். அது அவங்களோட செயல்திறன். அதாவது ஏஐய இந்திய மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்ச செலவுல கொடுக்கணும். இதுக்கு அவங்க கையில எடுத்த முதல் ஆயுதம் டோக்கனைசேஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தைக்கே எவ்ளோ செலவாகும். குளோபல் மாடல்கள், உதாரணத்துக்கு லாமா மாதிரியானவ நம்ம இந்திய மொழி வார்த்தைகளை புரிஞ்சுக்க ரொம்ப சிரமப்படுது. அது ஒரு வார்த்தைய சின்ன சின்ன எழுத்துக்கூட்டமா பிரிச்சு பார்க்கும். இதனால செலவு அதிகமாகுது. இது ஒரு வாக்கியத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் காசு கொடுக்கற மாதிரி. ஆனா சர்வமேயை அப்படி இல்ல. அது நம்ம வார்த்தைகளை முழுசா சரியா புரிஞ்சுக்கும். அதனால ஒரு வாக்கியத்துக்கு வார்த்தை வாரியா காசு கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்ப இந்த சார்ட்ட பாருங்க. ஒரு வார்த்தைய புரிஞ்சுக்க குளோபல் மாடல்களுக்கு 4-8 டோக்கன்கள் தேவைப்படுது. ஆனா சர்வம் 1 மாடலுக்கு வெறும் 1.4 2.1 டோக்கன்கள் தான் தேவை. பாத்தீங்களா எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு? இதனால செலவு பயங்கரமா குறையுது, வேலையும் வேகமா நடக்குது. சரி, அடுத்தது 2வது தூண். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏஐக்கு மொழிய வெறும் புத்தகத்துல இருக்கிற மாதிரி கத்துக் கொடுக்காம, நாம நிஜத்துல எப்படி பேசுறோமோ அந்த நுணுக்கங்களோட கத்துக் கொடுக்கறது. அதாவது உண்மையான புரிதல். இதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் டோக்கன் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான டேட்டா செட்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்க. இதுல 2 ட்ரில்லியன் டோக்கன்கள் உயர்தரமான இந்திய மொழி டேட்டா, முக்கியமா சோஷியல் மீடியா, நம்மளோட அன்றாட உரையாடல்கள்ல இருந்து எடுத்த கலப்பு மொழி, அதாவது கோட் மிக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் கீபோர்ட்ல வணக்கம் அனு டைப் பண்றோம்ல, அந்த மாதிரி ரோமனைஸ்டு ஸ்கிரிப்ட்களையும் இதுல சேர்த்திருக்காங்க. ஓகே, இவ்ளோ ஸ்பெஷலா ட்ரெய்னிங் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா இதனால சர்வம் ஏஐ நிஜமாவே நம்ம கோட் ஸ்விட்சிங்க்கு நல்லா புரிஞ்சுக்குதா? வாங்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாத்திரலாம். கேள்வி இதுதான்: நாம கலந்து பேசுற மொழிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை இந்த ஏஐ எந்த அளவுக்கு சரியா புரிஞ்சுக்குது? இந்த டெஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஒரே அர்த்தம் கொண்ட 3 வாக்கியங்களை எடுத்துக்கிறோம். ஒன்னு சுத்தமான இங்கிலீஷ்ல, இன்னொன்னு சுத்தமான ஹிந்தில, 3வது நம்ம இங்கிலீஷ்ல. ஒரு நல்ல ஏஐ மாடல் இந்த 3 வாக்கியத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே கரெக்டா சொல்லணும், இல்லையா? இதத்தான் நாம இப்ப செக் பண்ண போறோம். இப்ப இந்த டேபிள பாருங்க. இதுல வர்ற ஸ்கோர் எவ்ளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு 2 வாக்கியங்களும் ஒரே அர்த்தம் கொண்டதா ஏஐ புரிஞ்சுக்குதுன்னு அர்த்தம். கூகுளோட முரல் மாடல் இதுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டதால அது எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட் ஸ்கோரை வாங்குது.
ஆனா இங்க சர்வம் 1 மாடலை பாருங்க, சுத்தமான ஹிந்திக்கும் நம்ம இங்கிலீஷ்க்கும் இடையில அதோட ஸ்கோர் 0.91. இது ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க நிஜ உலக டேட்டாவில கொடுத்த ட்ரைனிங் சூப்பரா வேலை செய்யுதுன்னு தெரியுது. அப்போ இந்த டெஸ்டோட முடிவு என்ன? இங்க யாரு ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, 2 மாடல்களோட நோக்கமும் வேற. கூகுள் மருள் மொழிய சரியா புரிஞ்சுக்கிறதுல கவனம் செலுத்துது. ஆனா சர்வம் ஏஐயோட நோக்கம் நம்மள மாதிரி இயல்பா கலப்பு மொழியில பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐய உருவாக்குறது. இதுதான் இங்க முக்கியமான வித்தியாசம். சரி, இந்த டெக்னிக்கல் திறமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையெல்லாம் வச்சு சர்வம் ஏஐ எப்படி இந்தியாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஏஐ கோட்டைய கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். சர்வம் ஏஐயோட உண்மையான பலம் இந்த ஒரு டெஸ்ட்ல வர ஸ்கோர் மட்டும் இல்ல. அவங்க உருவாக்குற அந்த முழுமையான சிஸ்டம், அந்த சாவரன் ஸ்டாக் தான் அவங்களோட அசல் பலம். அவங்களோட இந்த ஏஐ கோட்டைக்கு 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒன்னு, செலவு குறைவு. அவங்களோட டோக்கனைசேஷன் முறையால இந்தியா மார்க்கெட்டுக்கு ஏத்த விலையில ஏஐய கொடுக்க முடியுது. 2வது, முழுமையான ஒரு பிளாட்ஃபார்ம். பேச்சு, எழுத்து, பார்வைன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பிசினஸ்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்கறாங்க. 3வது, கலாச்சார நுணுக்கம். நம்ம ஊர் டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்றதால இந்த ஏஐ நம்ம சூழல, நம்ம கலாச்சாரத்தை நல்லா புரிஞ்சுக்குது. இந்திய பயனர்களுக்கு ரொம்ப இயல்பா இருக்கு. இந்த மேற்கோள் அவங்களோட உத்திய ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. இந்திய மொழிகளோட தனித்துவமான சவால்களை ஏத்துக்கிட்டதன் மூலமா சர்வம் ஒரு தொழில்நுட்ப கோட்டையை கட்டியிருக்கு. இத உலகளாவிய பொதுவான மாடல்களால அவ்ளோ சுலபமா கடந்து வர முடியாது. இது எவ்ளோ உண்மையான வார்த்தை இல்லையா? அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஏஐ உண்மையிலேயே நமக்கு பயனுள்ளதா இருக்கணும்னா அது நம்ம கலாச்சாரத்தை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படியானால் உலகத்துல இருக்கிற அடுத்த 100 கோடி பயனர்களுக்கான ஏஐய யார் உருவாக்குவாங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?